அன்பானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்ககிட்ட அன்பு கூறுறதுக்கு ஆளே இல்லையா? யாருக்கும் என்னை பிடிக்கலை, யாரும் என்னை நேசிக்கலை, எனக்காக யாராவது ஒருத்தர் இருப்பாரா? ஒரு உண்மையான ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் கிடைச்சா நல்லா இருக்குமே, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்குமே. அப்படி யாருமே இல்லையே. ஒருவேளை காதலித்து திருமணம் செய்தவர்கள் கூட காதலிக்கும் போது எவ்வளோ அன்பு கூர்ந்தாங்க, ஆனால் இப்போ இல்லையே அப்படி நீங்கள் ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து. பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவருடைய ஒரு கேரக்டர் அன்பு இல்லை, ஆண்டவரே அன்பு. சரியா? அன்பாகவே இருக்கிறார் தேவன். அவருடைய குணாதிசயத்தில் ஒன்று அன்பு இல்லை. எல்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க, கடவுளுடைய ஒரு குணம் அன்புன்னு. இல்லை, அவர் தான் அன்புங்க. அன்பாகவே ஆண்டவர் இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை நேசிக்கிறார். நம்ம சில நேரத்தில் நம்முடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லாதமாக இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக தான் சிலுவையில் சுமந்தார், எனக்காக தான் சிலுவை சுமந்தார், உங்களுக்காக சிலுவை சுமந்தார். உலகத்தில் ஒருத்தருடைய இருதயம் ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கு என்றால் சிலுவையில் தொங்கின இயேசுடைய இருதயம் அன்புக்கு அடையாளமாக இருதயத்தில் ஈட்டி குத்துனதை சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையை சுமந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ.